வணக்கம் மக்களே. எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். அநேகமாக என்னோட லாஸ்ட் ஃபீட்பேக் செஷனாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ராபப்ளி உங்களை நான் சக்ஸஸ் ஸ்டோரியில் சந்திப்புன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் என்னோட ஃபீட்பேக்கோட ஆரம்பம். இதில் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட ஜேர்னி ஷார்ட் ஜேர்னி தான் இந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்கில் சார் கூட. ஏன்னா பிகாஸ் நான் ஒரு ட்ரைனிங் பாதியில் இருந்து நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு இதில் ஃபீட்பேக்கில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்கணும்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ட்ரைட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது மாற்றி யோசி அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஏன்னா 100 பேர் ஒரே பொருளை விற்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரியெல்லாம் இல்லை ஒரு சில பர்டிகுலர் ஏரியாஸ்லாம் போனீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கே அந்த ஏரியான்னு மொத்தமாக இருக்கும். அந்த 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 ப்ராடக்ட் அந்த ஏரியாவில் தான் கிடைக்கும், நம்ம மார்க்கெட்டில் பார்ப்போம். ஆனால் நம்ம தேடி போய் அங்கே ஒரு 50 கடை இருந்தாலும் தேடி போய் ஒரு கடையில் தான் பொருள் வாங்குவோம். அது விலை அதிகமாக விலை கம்மியானான்னு தெரியாது. ஆனால் நமக்கு அந்த கடையில் தான் கரெக்டாக இருக்கும், அதுதான் நமக்கு சூட் ஆகுன்ற ஒரு காலங்காலமாக நம்ம வாங்கி பழகின விஷயத்தில் முக்கியமாக நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போய் வாங்குவாங்க. அதுதான் பிஸ்னஸ். ஏன்னா அதுதான் மாற்றி யோசிக்க வைக்கிறது உங்களை. அந்த கூட்டத்தில் உங்களை தனியாக காட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ். அது வந்து நம்ம படித்து கற்றுக்கிறது இல்லை, யாராவது அனுபவத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தாதான் நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் பிரச்சனைனா அது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்க தொழில் ரகசியம். ஆனால் இந்த எக்ஸ்போர்ட் ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயமே சார்கிட்ட இருந்து அந்த தொழில் ரகசியங்களை நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை எப்படி நம்ம எத்திக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், அடுத்தவன் காம்படிட்டராக இருங்க, பட் அவன் ப்ராடக்டை திருடாதீங்க அப்படின்பாரு. அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. ஏன்னா மற்ற ட்ரைனிங்லாம் போனீங்கன்னா உங்களை முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு போர் டேட்டா வாங்கிக்கோங்க. போர் டேட்டா வாங்கினீங்கன்னா அதில் என்ன விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கம்பெனிஸை டார்கெட் பண்ணுங்க, ஈஸியாக உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருந்தாங்க. இவர் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி போர் டேட்டா எடுக்கிறத பற்றி அவர் பேசவே மாட்டார், வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்புறம் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி நம்மளோட மூளையை ப்ராப்பராக யூஸ் பண்ணி எங்கெங்க இடத்துல எப்படி ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹிடன் பொட்டன்ஷியல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிற ஒரு ஸ்கில் சார்கிட்ட இருக்குது. அந்த ஸ்கில் நம்மளும் கற்றுக்கணும். அது எந்த அளவுக்குனா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்லேருந்து குரூஷியலான டேட்டா எப்படி எடுக்கிறது, அடுத்தவன் கண்ணுக்கு தெரியாத நம்ம எப்படி பார்க்கறது, அது வந்து எங்களுக்கு ரீசெண்டாக ஒன்று சொல்லி கொடுத்தாரு. இஃப் யூ ஆர் ஏபிள் டு சி த இன்விசிபிள்ஸ் தென் யூ வில் அச்சீவ் த இம்பாசிபிள்ஸ் அப்படின்வாரு. அதோட அர்த்தம் என்னங்கிறது எங்களுக்கு ஃபைனல் கிளாஸ்லாம் அவர் எடுக்காதான் அந்த ஐஓபனிக் செஷன்லாம் எடுக்கும்போது தான், நான் சாதாரணமாக தினமே இப்படி போயிட்டு வரதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற விஷயத்துலேருந்து இவ்வளோ எடுக்க முடியுமா, ஒரு இம்பார்ட்டன்ட் நான் அங்கேருந்து கண்டுபிடிக்க முடியுமான்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது என்லைட்னிங்கிறத தாண்டி எக்ஸைட்டிங்காக இருக்கும். எனக்கு இந்த இப்போ பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி எனக்குமே வருத்தமாக இருக்குது. எனக்கு தினமே காலைல ஒரு 2 மணி நேரம் ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். எனக்கு என்ன டென்ஷன் இருந்தாலும் சரி. இத்தனை நாள் சார் கவனிச்சாரா இல்லையான்னு தெரியல, 27ஆம் தேதி ஜாயின் பண்ண பிப்ரவரி இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது இல்லை, பர்மிஷனும் எடுத்தது கிடையாது. ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு இருந்தா கார் ஓட்டிக்கிட்டே பேசுவேன். ஏன் ஒரு சர்ஜரி முடிச்சு மறுநாள் காத்தால ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து தான் பேசியிருக்கேன். எனக்கு அது ஏன்னா இது பெருமைக்குன்னு இல்லை, நமக்கு ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஏன்னா நான் சம்டைம்ஸ் இங்கே கிளாஸில் யாராவது மிஸ் ஆகும்போது இவர் எடுக்கிற செஷன்லாம் பார்க்குறேன், அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான செஷன். அது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான், மறுபடியும் நம்ம போய் தேடி எடுக்க முடியாது, அது ஆன்லைனில் கிடைக்காது. அப்போ நமக்கே தெரியாமல் உள்ள ஒரு பயம் வரும், ஐயோ இந்த கிளாஸ் நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் கற்றுக்க முடியாமல் போயிருமே, அது என்னோட எக்ஸ்பர்ட் ஜேர்னிக்கு வந்து கொஞ்சம் தடையாக இருக்குமே ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கிளாஸை நடத்தி நமக்கு விஷயங்களை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் அந்த விஷயத்துக்கு. நிஜமாவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நம்ம கிளாஸ் எல்லாம் முடியுது அப்படிங்கிறது. பட் எனிவேஸ் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஜேர்னின்னு நினச்சிக்க வேண்டியது தான். சார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப நட்சரில் சொல்லணும், நான் ரொம்ப நேரம் பேச போகிறேன், ரொம்ப நட்சரில் சொல்லணும்னா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட்டராக ஒரு இம்போர்ட்டர்கிட்டையும், நீங்கள் மேனுஃபேக்சராக இருந்தால் சரி, இல்லை நீங்கள் மேனுஃபேக்சரராக இல்லை, நீங்கள் ஒரு மர்ச்சன்ட் ட்ரேடராக இருக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, யூ வில் ஹாவ் டு பேலன்ஸ் த ஸ்கேல். அதாவது ஒரு பக்கம் உங்கள் சப்ளையரையும் ஒரு பக்கம் உங்கள் இம்போர்ட்டரையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். உங்கள் மேனுஃபேக்சரர் உங்களை தாண்டி இம்போர்ட்டர் கிட்ட போனாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஸ்கேல் இறங்கிடும், இல்லை
உங்கள் இம்போர்ட்டரோட ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனீங்க, உங்கள் சப்ளையர் உங்களை ஏமாத்தினாலும் அந்த பக்கமும் ஸ்கேல் மேலே இறங்கிடும். ஸோ இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் பாதிக்கப்பட போகிறது நடுவில் நீங்கள் மட்டும்தான். ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எங்கள் கிளாஸு. மொத்தம் எங்கள் கிளாஸ் சுற்றி வர அத்தனை விஷயமே இது அத்தனை உங்களை எப்படி இங்கே பாதுகாத்துக்கிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கான ஒரு சஸ்டைனபிள் இன்கம் கொண்டு வர போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பையரை கண்டுபிடிச்சி அந்த பையருக்கு ஒரு வாட்டி ஷிப்மெண்ட் அனுப்புறது யார் வேணால் பண்ணிடலாம். ஆனால் 2வது வாட்டி அந்த பையர் அவனாவே உங்ககிட்ட வந்து எனக்கு இன்னொரு ஷிப்மெண்ட் வேணும், எனக்கு இந்த வாட்டி குவான்டிட்டி அதிகமாக வேணும், எனக்கு போன வாட்டி 28 டன் கொடுத்த, இந்த வாட்டி எனக்கு ஒரு 56 டன் வேணும், 2 கண்டெய்னர் வேணும், இப்படியெல்லாம் அந்த பையராக வந்து உங்கள்கிட்ட எப்படி கேட்க போகிறான்? அதுக்கு நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்க? அதுக்கு உங்களுக்கு அந்த பையர்கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நல்ல இமெயில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த பையருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவை ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். உங்கள் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ் நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பையருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய கரெக்டான ப்ரைஸிங்கை செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது மார்க்கெட்டில் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவாக ப்ரைஸ் கிடைக்காது, இது காம்படிட்டிவாக ப்ரைஸ்னால் இருக்கிறதுலே கம்மி விலைன்னு கிடையாது, அந்த பொருளுக்கு இதை விட சரியான விலை யாரும் கொடுக்க முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை அந்த பையருக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் சைடு உங்கள் சப்ளையர்ஸை நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆனால் இதை தாண்டி அந்த பொருளை கொண்டு போய் அந்த பையர்கிட்ட சேர்க்கறது வெறும் நீங்களும் சப்ளையரும் கிடையாது. அதுக்கு நடுவில் சிஹெச்ஏ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு காம்படிஷன்ஸ் வெளில இருந்தும் வரும். உங்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரி பேசி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க காம்படிட்டர்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்க. இப்படி எக்கச்சக்கமான சிக்கல்களும் நுணுக்கங்களும் இதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் ரொம்ப மைன்யூட்டாக பிரேக் டவுன் பண்ணி லோவஸ்ட் லெவலுக்கு இறங்கி, அதாவது நீங்கள் இங்கேருந்து ஒரு சப்ளையரை பார்க்க போகும்போது அதுக்கு ஆகிற செலவையும் உங்கள் ப்ரைஸிங்கில் சேர்க்கணுன்ற அளவுக்கு ஒரு டீட்டெயிலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சென்டரும் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஹை லெவலில் சொல்லுவாங்க, பட் லோவஸ்ட் பாசிபிள் லெவலில் கிரானுலராக நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளை தற்காத்துக்கணும், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை பெருசாக காமிச்சிக்கணும், எங்கெங்கெல்லாம் நம்ம இருக்கிறதே தெரியாமல் அப்படியே அடக்கி ஒன்றுமே இல்லாமல் சின்னதாக காமிச்சிக்கணும், யார்கிட்ட எவ்வளோ பேசணும், எப்போ பேசணும், எங்கே பேசணும், எதுக்கு பேசணுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக படம் போட்டு எங்களுக்கு சார் காமிச்சிருக்காரு. அந்த வகையில் இப்போ நான் உள்ளே வந்ததுக்கும் இப்போ நான் வெளில போகிறதுக்கும் எனக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒரு 100% நான் உள்ளே வந்தேன்னு நான் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு என் கான்ஃபிடன்ஸ் லெவல் 1000% ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு சார் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். சீக்கிரமாக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எந்த ஹெல்ப் வேணாலும் இது உங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் தான். மற்ற சென்டரில் நீங்கள் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, கோர்ஸ் கிடச்சிருக்கும், வெளில போயிருப்பீங்க, ஒரு ஆல்மோஸ்ட் 2 மாதம் கழிச்சு ஒரு டவுட் வரும், நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா யாருன்னு கேட்பாங்க. இங்கே இவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சு கால் பண்ணி ஒரு டவுட்னா, சார் நான் இப்போ கிளாஸில் இருக்கேன், ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள் சார், கிளாஸ் முடிச்சு நம்ம பேசுவோம், நம்ம தெளிவாக பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 மணி நேரம் பேசுவார். இவர் அந்த 1 மணி நேரத்துக்கு வெளில கன்சல்டேஷன் போட்டாலே நல்லா சம்பாரிச்சிடலாம். பட் தேங்க்ஸ் ஃபார் த கோல்டன் ஹார்ட் சார். அது வந்து நிறைய பேருக்கு மானிட்டரி பேசிஸை தாண்டி ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸில் வந்து ஒரு மனுஷங்களோட பழகணுன்றது இந்த தாட் ரொம்ப ரொம்ப கம்மி. அது உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நானும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி சார். இதுதான் மக்களை என் ஃபீட்பேக். எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்றைக்கு என் கூட பேசணும்னு தோணுனா கூட நீங்கள் சார் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட கனெக்ட் பண்ணுவார். உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் கொடுக்க முடியும்னு நினச்சாலும் நீங்கள் கேளுங்க, தாராளமாக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும்